வணக்கம் நேயர்களே, செய்தியோடு வரவில்லை, சிறு தகவலோடு வந்திருக்கிறோம். புதிதாக கிடைக்கப்பட்ட தகவல் இது. உண்மை பொய் என்பதை தாண்டி கிடைக்கப்பட்ட தகவல். பாருங்கள், பொதுவாக நாங்கள் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது, ஆலய வழிபாட்டில் தெய்வங்களை பற்றியதான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எல்லா மதத்திலும் எல்லா தெய்வங்களையும் பற்றி நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்துக்கள் மத்தியில் விநாயகர் வழிபாடு என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் முதல் வணக்கத்திற்குரிய ஒரு கடவுளாக, இலகுவான எளிமையான தெய்வமாக விநாயகர் வழிபடப்படுகின்றார். இந்த விநாயகருடைய விசித்திரமான தோற்றம், யானை முகம் கொண்ட தோற்றம், அந்த தோற்றத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் விநாயகரை வழிபடுவோம். ஆனை முகத்தான் என்ற பெயரிலும். விநாயகருக்கு முன்னால் நாங்கள் ஏன் தோப்பு கரணம் போட்டு வழிபட வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்திற்கு விஞ்ஞான ரீதியிலான விளக்கமும் கொடுக்கப்பட்டது. என்று சொன்னால், நாங்கள் காதுகளை பிடித்து தோப்பு கரணம் போடுகின்ற பொழுது எங்களுடைய மூளை சம்பந்தமான நரம்புகள் உத்வேகம் அடைகின்றன, இரத்தோட்டம் அதிகரிக்கிறது. அதை நாங்கள் இப்படி தோப்பு கரணம் போடுகின்ற பொழுது எங்கள் தலையிலிருந்து கால்கள் வரையிலான உறுப்புகள் சரியான ஒரு இரத்தோட்டம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு பயிற்சியாக விஞ்ஞான ரீதியாக அது அறிவிக்கப்பட்டது. எனவே தோப்பு கரணம் போடுதல் மிகவும் பிரயோசனமான ஒன்று என்பது விஞ்ஞான ரீதியிலான விளக்கம். உடற்பயிற்சிகளில் நாங்கள் காதுகளை பிடித்து கொண்டு இப்படி குனிந்து எழும்புகின்ற பொழுது அது எங்களுக்கான சிறந்த பயிற்சியில் ஒன்று என்று விஞ்ஞானம் சொல்லுகின்றது, அறிவியல் சொல்லுகின்றது. இது சமய ரீதியாக முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்பது ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதனுடைய கருத்தின் அடிப்படையில் தோப்பு கரணம் போடுவது ஏனென்றாலும் விஷ்ணு பகவான் விநாயகருடைய மாமா என்று சொல்லப்படுகின்றது வரலாறுகளில். அவ்வாறு அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாராம் விஷ்ணு. அசந்து தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விஷ்ணு பகவானை எழுப்புவதற்காக விநாயகர் என்ன செய்தார் என்றால், சக்கரத்தை பிடுங்கி தன்னுடைய வாயில் போட்டு கொண்டாராம் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. அப்போ விஷ்ணு பகவான் எழுந்து சக்கரத்தை விநாயகரிடம் வாங்குவதற்கு படாத பாடுபட்டாராம். எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று காதுகளை பிடித்து கொண்டு இப்படி நடனமாடி எல்லாம் செய்து தோப்புக்கரணமாக எல்லாம் போட்டு அதை பார்த்தவுடன் நான் வினோதமான முறையில் விஷ்ணு செய்கிறாரே என்று நினைத்து விநாயகர் வாய் விட்டு சிரித்தாராம். சிரிக்கின்ற பொழுது சக்கரம் வெளியே விழுந்ததாம். மனமகிழ்ச்சியாக விஷ்ணு அதை எடுத்துக்கொண்டார் என்பது ஐதீகமான விஷயம். சரி, இதன் மூலமாகத்தான் அதற்கு பிறகு விநாயகரை மகிழ்விப்பதற்காக இந்த தோப்புக்கரணம் போடுகின்ற முறை அறிமுகமானதாக எழுதப்பட்டிருந்தது அந்த புத்தகத்தில். அப்புத்தகத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் இது நாங்களாக ஒன்றும் கற்பனையில் சொல்லவில்லை. அந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. ஆண்டாண்டு காலமாக நாங்கள் புராண இதிகாசங்களை பார்க்கிறோம், எத்தனையோ நூல்களை படிக்கிறோம், எல்லா மதம் சார்ந்த நூல்களையும் நாங்கள் படிக்கிறோம். நான் படிக்கிறேன், சரி, அப்படியும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அதில் கூறப்பட்டுள்ள விடயங்களை நான் உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது என்ற அடிப்படையில் விஞ்ஞான ரீதியிலாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சில விடயங்கள் சமய ரீதியிலாக எப்படி சொல்லப்பட்டவை, எப்படி சொன்னால் மக்கள் மனதில் அது இலகுவாக பதியும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு சின்ன விடயம் என்னமுட்டு இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் குளித்து முடித்து வந்தவுடன் முதலில் துடைக்கக்கூடிய உறுப்பு எது என்று கேட்டால் எல்லோரும் முகத்தை துடைப்போம். ஆனால் அது தவறு என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் குளித்து முடித்து வந்தவுடன் முதலில் துடைக்க வேண்டிய உறுப்பு எங்களுடைய முதுகு பக்கம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு இந்து மதத்தில் மத ரீதியிலாக சொல்லப்பட்ட கருத்து என்றால் மூதேவி ஸ்ரீதேவி என்று சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் குளித்து முடித்தவுடன் முதலில் முகத்தை துடைத்தோம்னா மூதேவி முகத்தில் ஒட்டி கொள்ளும். ஏன் முகத்தை துடைச்சோன்னு டக்கண்டு வந்துடும். அதுக்கப்புறம் எங்களோட நாள் முழுக்க அலைச்சலாகவே இருக்கும். அப்போ நாங்கள் முதுகை துளைச்ச முடிச்சோம்னா மூதேவி போய் முதுகில் ஒட்டிக்கொள்ளும். பிறகு நாங்கள் முகத்தை துளைச்சோம்னா ஸ்ரீதேவி மங்களகரமாக எங்கள் முகத்தில் அமர்ந்து கொள்ளுவாள் என்று மக்களுக்கு சொல்லப்பட்டது காலங்காலமாக. இதை அறிவியல் எப்படி சொல்லுகிறது? நாங்கள் குளித்து முடித்தவுடன் முதலில் முதுகை துடைப்பதற்குரிய காரணம், ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்பதற்கு, வளையாமல் நிமிர்ந்து நிற்பதற்கு உதவுவது முள்ளந்தண்டு. அந்த முள்ளந்தண்டில் ஈரம் உடனே காயப்பட வேண்டும். அது ஈரமாக இருந்தால், ஈரப்பதன் இருந்தால் அது தொய்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முள்ளந்தண்டை நாங்கள் ஈரமாக வைத்திருக்கக்கூடாது. அதனால தான் குளித்து முடித்தவுடன் அது ஈரப்பட்ட உடனே நாங்கள் முதுகை துடைத்து நன்கு துடைக்க வேண்டும். முதுகெலும்பில் முதுகு பக்கத்தில் தண்ணீர் இல்லாதவாறு துடைக்க வேண்டும். அதுக்கு பிறகு முகத்தை துடைக்க வேண்டும் என்ற விளக்கத்தை அறிவியல் சொன்னது. முள்ளந்தண்டில் ஈரம் இருக்கக்கூடாது என்பதற்காக. ஒவ்வொரு புஜங்களிலும் நெற்றியில் இவரெல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தண்ணீரை தேக்கி வைத்திருக்கக்கூடாது. இதை இந்து மதம் எப்படி சொன்னது? ஆரம்ப காலங்களில் சித்தர்கள், ஞானிகள் ஆலய தீர்த்தங்களில் அந்த தீர்த்த கேணிகளில் குளித்துவிட்டு என்ன செய்வார்கள்? அப்படியே ஈர உடலுடன் கோயிலுக்கு விபூதியை எடுத்து நெற்றியில், புஜங்களில், மார்பில், முதுகில் இங்கெல்லாம் பூசுவார்கள். ஏன்? விபூதிக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. நீரை உறிஞ்சிக் கொள்ளுகின்ற தன்மை.
அப்போ நெற்றியிலும் கபிஜங்களிலும் மார்பிலும் முதுகிலும் இவரெல்லாம் பூசுகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மூட்டுக்களில் இருக்கக்கூடிய நீரை அந்த விபூதி உறிஞ்சும் அல்லவா? உறிஞ்சினால் எங்களுக்கு நோய்வாய் இல்லாமல் நாங்கள் இருக்கலாம், குளிர்மையாக உடலுப்பவும் இருக்கும். இதுதான் உண்மையான விடயம். எனவே இந்து மதத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் யாவும் கற்பனை அல்லது பொய் என்று யாரும் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு மதத்திலும் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் அது இலகுவாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக சில ஐதீக கதைகளை சொல்லியிருப்பார்களே அன்றி, ஆனால் அதில் ஒரு நல்ல காரியங்கள் இருக்கிறது. அதை அறிவியல் இவ்வாறு விளக்குகிறது. ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு அறிவியல் ரீதியான விளக்கத்தை கொடுத்திருந்தால் அது மக்களுக்கு சரியான முறையில் சென்றடையாது. முதுகுத்துறை எங்கள் உள்ளந்தன்று பிரச்சனை வராது, உங்களுக்கு ஈரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் அப்போது கேட்கறதுக்கு தயாராக இல்லை, அது விளங்கவும் மாட்டுது. முதவே சிறுதேவன்னு சொல்லுகின்ற பொழுது கடவுளுக்கு பயத்திலேயாவது முதல்ல முதுகுத்துறைப்பும் பிறகு முகத்துத்துறைப்பும் நாங்கள் செய்வோம். அதுதான் உண்மையான விடயம். எனவே ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்பட்ட விடயங்கள் பொய்யானவை அல்ல, அது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படுகின்ற பொழுது அது சரியாக அமைகிறது. மீண்டும் சந்திப்பு உறவுகளே, வணக்கம்.